வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்கோட ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபை எப்படி அப்ளை பண்றது, இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் எல்லாமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு 50,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த கார்டுக்கு நான் அப்ளை பண்ணிட்டு இது வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்டேஷனே வந்து பண்ணல. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு கிரெடிட் கார்டு இது மாதிரி அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேஸ்அப் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரெடிட் கார்டு செக்ஷனில் கிரெடிட் கார்டு வந்து ஷோ ஆச்சுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து டெலி வெரிஃபிகேஷனோ இல்லை ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனோ ஃபீல்டு வெரிஃபிகேஷனோ எதுவுமே வந்து வரல. ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு வீடியோ கேவிசி மட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். கம்ப்ளீட் பண்ண வித்தின் 4 ஒர்க்கிங் டேஸில் எனக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருந்து. அப்ரூவ் பண்ணதுமே எனக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் கிரெடிட் லிமிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து HDFC பேங்க்ல வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த கிரெடிட் கார்டு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ வந்து 500 ரூபீஸ் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கான ரினிவல் ஃபீயுமே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு HDFC பேங்க்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஸ்விக்கி கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறமா ஃப்ரீடம் கிரெடிட் கார்டு, ஃபிஷ் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு, டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டு, இந்த 4 கிரெடிட் கார்டில் ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதோட லிங்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேஸ்ஆப் அது மூலமாக தான் நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ நீங்கள் அந்த ஆப் மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கார்டுமே வந்து அப்ரூவ் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு உங்ககிட்ட இருந்ததுன்னா HDFC பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு என்னென்ன ஆஃபர்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் வந்து போடுறாங்களோ அந்த ஆஃபர் எல்லாமே இந்த கிரெடிட் கார்டில் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட்டாக போட்டிருந்த ஃபெஸ்டிவல் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் ஷாப்பிங் பண்ணும்போது எனக்கு அந்த 3,000 டிஸ்கவுண்ட்டுமே வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ அதனால் HDFC பேங்கோட கிரெடிட் கார்டில் என்னென்ன ஆஃபர் வருதோ எல்லாமே இந்த கார்டுக்கும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து அப்ளை ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆட்ஸை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இது மாதிரி அப்ளை ஆப்ஷன் வந்து காமிச்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அகைன்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே 2-3 டைம் அப்ளை பண்ணி தான் எனக்கு ரிஜெக்டட் ஆச்சு. அதுக்கப்புறம் 3வது டைம் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து அப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ அதனால எனக்கு அப்ளை அகைன்ஸ்ட் அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. உங்களுக்கு வந்து அப்ளை அப்படின்னு மட்டும் தான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் எப்படி பிரிண்டட் ஆயிருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. பேன் கார்டோட லாஸ்ட் நேமை இங்கே என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து டேட்டு மந்த் இயர் அந்த வயசில் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பேன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பேன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சென்ட் OTP கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை OTP கொடுத்துக்கோங்க. இப்போ OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான KYC வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயிலில் ஒரு சில அடிஷனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு கீழே உங்களோட மதர் நேம் ஃபில் ஆயிருக்கு, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கார்டு டெலிவரி அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் தான் ஷோ ஆகும். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துடலாம். வேறு அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இதில் பர்சனல் இமெயில் ஐடி அப்புறம் வந்து அட்ரஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடாக செல்ஃப் எம்ப்ளாயி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம், அதில் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் இமெயில் ஐடி வந்து தேவையில்லை, இருந்ததுன்னா ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை வந்து அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் வந்து அக்ரி அண்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக அடுத்த டீட்டெயிலை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட ரிஜெக்டட் ஆகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் நியூஸ் அப்படின்னு போட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் இதுக்கப்புறம் கூட நமக்கு வந்து ரிஜெக்டட் ஆகலாம், இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு டிலேயும் பண்ணாமல் கண்டினியூஸாக கம்ப்ளீட் பண்ணேன். அதனால தான் எனக்கு வித்தின் 4 ஒர்க்கிங் டேஸ்லேயே எனக்கு வந்து வித்தவுட் வெரிஃபிகேஷனில் எனக்கு இது வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கொடுக்கல. ஃபீல்டு வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எதுவுமே இந்த கார்டுக்கு வந்து வரல. இதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் HDFC பேங்கோட அதர் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கெலாம் எனக்கு நிறைய வெரிஃபிகேஷன் வந்து வந்தாங்க. பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுமே வராமல் டேரெக்டாக அப்ரூவ் ஆச்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கேவிசி வந்து பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன், கேமரா, மைக் இது எல்லாத்துக்குமே ஆக்சஸ் அலோவ் கேட்கும். அது எல்லாத்துக்குமே வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க, அலோவ் பர்மிஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ கேவிசியோ பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். கலர் ஜெராக்ஸை வந்து ஆக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனா வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட வீடியோ கேவிசி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஹெட்ஃபோன் வந்து போட்டுக்கோங்க. நல்ல வெளிச்சமான இடம், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல சைலண்டான பிளேஸில் இருந்து இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். HDFC பேங்கை பொறுத்த வரையிலையும் நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ்லேயே நம்ம வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். இதில் வந்து தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வீடியோ கேவிசி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ கேவிசி வந்து கனெக்டட் ஆயிருச்சு. ஸோ வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழில் தான் பேசுவாங்க. ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் கேட்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட நேம், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்பாங்க, உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கேட்பாங்க, எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை கரெக்டாக சொல்லணும். அடுத்தது நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இதில் எதை சூஸ் பண்ணீங்களோ அதை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. அடுத்தது உங்களோட அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் ஒரு சைன் வந்து பண்ண சொல்லுவாங்க. பேக் கேமராவை ஆன் பண்ணி அதை காமிச்சிட்டே நம்ம வந்து சைன் பண்ணணும். சைன் பண்ணிவிட்டு அந்த சைனை காமிச்சிங்கன்னா அதை ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. ஸோ இவ்வளோ தான். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணதுமே உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அடுத்த 4 ஒர்க்கிங் டேஸ் ஆஃப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஸ் ஆப்பில் போயிட்டு அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணுங்கள். எனக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து அப்ரூவ்டு அப்படின்னு வந்திருந்தது. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு நம்ம இதில் கார்டு அப்ளை பண்ணோம், ஸ்டேட்டஸ் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வரும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக எனக்கு வந்து கார்டு வந்து வித்தின் ஒரு 4 ஒர்க்கிங் டேஸ்லேயே எனக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கார்டு அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கார்டை வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி அதுக்கான பின் நம்பரையும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் கார்டு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த கார்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஆக்டிவேட் அண்ட் ப்ரொசீட் கொடுத்து இதுக்கான பின் நம்பர் எல்லாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபிசிக்கல் கார்டு வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபிக்ஸல் ப்ளே HDFC பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில். ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு, எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.